இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ். இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டிங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் போருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 162 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்கேப்பிங் த டைட்டனிங் நெட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. போருட்டோ வெளியே செக் பண்ணிட்டு நம்மள நல்லா சுத்து போட்டாங்கன்பான். கோனஹாமரு வகையை அவங்க ட்ராப்ல மாட்டிருக்கோன்ட்டு குணையை பார்ப்பான். வேலைக்காரங்க வெளியே வந்து டோரை ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணுவாங்க. போருட்டோட க்ளோன்ஸ்னால சமாளிக்க முடியாது. போருட்டோ வரவங்க நம்ம சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்களான்பான். கோனஹாமரு கரெக்ட் தான், நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா ஹஷிராமா செல்ல மீட்கணும்பான். போருட்டோ க்ளோன்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். வெளியே போறக்கு கண்ணாடியை உடைக்கணும் இல்லையா, கோனஹாமரு உடைப்பான். கீழே இருக்க கேங்ஸ்டர்ஸ் நோட் பண்ணிடுவாங்க. கீழே வந்து நிக்கிறக்குள்ளே தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. த்ரோ பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் ரப்பல் பண்ணி விட்டுட்டு மெயின் டோர் கிட்ட நிப்பாங்க. போருட்டோ நிறைய பேர் இருக்காங்கன்பான். கோனஹாமரு இவங்களோட சண்டை போட்டு சக்கராவை வேஸ்ட் பண்ண முடியாதுன்பான். எஸ்கேப் ஆகி ஓடுறது தான் ஒரே வழின்னு எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ரூஃப்ல உட்காந்துருப்பாங்க. ஒருத்தன் அவங்க 2 பேர்த்த சர்ச் பண்றப்ப என்னோட புதையல் அங்கின்பான். போருட்டோக்கு குழப்பமா இருக்கும். புதையல அப்படி சொல்லிக்கிற அளவுக்குல எங்க கிட்ட எந்த பொருளுமே இல்லையன்ட்டு திரும்புவான். முகினோ சாரடா வந்திருப்பாங்க. 2 பேத்துக்குமே சீக்கிரமா மெசேஜ் கிடைச்சிருக்கும் போல என்பான் கோனஹாமரு. சாரடா லீஃப் ஷினோபி தான் இதெல்லாம் பண்ணதுன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்ததை சொல்லுவா. இந்த வேலையில அவனுங்க தான் பாத்துருப்பானுங்கன்பான் போருட்டோ. முகினோ இங்க இருக்கவங்கள எக்ஸ் ஷினோபிஸ், பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்பான். கோனஹாமரு இப்படியே கொண்டு இருந்து வேலைக்கு ஆகாது, இதை பண்ண ரியல் கல்பிரிட்ஸை பிடிச்சாகணும்பான். முகினோ போருட்டோ கிட்ட ஒரு தினசான வாசம் வரதை நோட் பண்ணுவான். சாரடாவும் ஏதோ பர்ஃபியூம் மாதிரி இருக்குன்பா. போருட்டோ மூந்து பார்த்துட்டு ஆமா, ஒரு பெரிய பாட்டில் எடுத்து தூக்கி அடிச்சானுங்க, இந்த ஸ்மெல் வேற போக மாட்டேங்குதுன்பான். பார்த்தா டக்ஸ்ல சில பேரும் இந்த ஸ்மெல்லை நோட் பண்ணி இவங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாரடா சீக்கிரமா அந்த ஸ்மெல்ல போக வைன்பா. போருட்டோ சொல்றது ஈஸி, செய்ய முடியுமான்னு கேட்பான். முகினோ பிளான மாத்திக்கலாம், போருட்டோ கூட்டிட்டு நான் போறேன், இந்த ஸ்மெல் விஷயத்துல என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலான்பா. கோனஹாமரு அப்படின்னா நானும் சாரடாவும் போய் அந்த கல்பிரிட்ஸை தேடுறோன்பா. சாரடா போருட்டோ கிட்ட அப்புறம் பார்க்கலான்பா. போருட்டோ என்னால இப்படி டீம் பின் தங்க வேண்டியதா போச்சுன்ட்டு வருத்தப்படுவான். இதுக்கப்புறம் 2 டீமா செப்பரேட் ஆவாங்க. யூருகா இறந்திருப்பான் இல்லையா, 3 பேர் தான் இருப்பாங்க. அசக்கா, ஹிருகா, யூகா. நல்ல சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோன்ட்டு யூருகாக்கு மரியாதையை செலுத்துவாங்க. அசக்கா, பூஷு கேசலுக்கு நீ இல்லாம போயிருக்க முடியாது யூருகா, உன்னோட சாக்ரிஃபைஸால தான் இது நடந்துச்சுன்பான். யூகா ஹஷிராமா செல்ல வாங்கி நீ இல்லைன்னா அது கிடைச்சிருக்காதுன்பான். விளையாட்டுத்தனமா அதை ஹேண்டில் பண்ணாத, கேர்ஃபுல்லா வச்சுக்கன்பான் ஹிருகா. யூகா தெரியும், ஆனாலும் பார்டருக்கு போற வரைக்கும் நம்மளால நம்ம ஃபுல் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்பான். ஹிருகா அதுக்காக தாண்டா நேரத்தை கடத்த வச்சோன்பான். அசக்கா லீஃப் ஷினோபிஸ் அங்க இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லாம பொறுமையா நம்ம போலான்ட்டு கிளம்புவாங்க. போருட்டோவை காட்டுவாங்க. இந்த ஸ்மெல் எப்படிதான் போக வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். முகினோ சாக்கடை நோட் பண்ணிட்டு அதுக்குள்ள டைவ் பண்ணுன்பான். போருட்டோ யோ அது சாக்கடையான்னு எட்டி பாக்குறப்ப முகினோ விழுந்த அந்த பெர்ஃபியூம் வாசம் போய் பேட் ஸ்மெல் தான் வரும்பான். சாக்கடைக்குள்ள தள்ளிவிட பார்த்தா போருட்டோ முகினோவை தள்ளி விட்டு சத்தியமா அந்த சாக்கடைக்குள்ள என்னால விட முடியாதுன்பான். முகினோ அப்படின்னா அது வேணான்னு மறுக்கிறையான்னு கேட்பான். போருட்டோ எனக்கு வேணாயான்பான். அப்ப சரின்ட்டு முகினோ முன்னால போவான். சரி இந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டாரு போலன்னு யோசிக்கும் போது முகினோ போருட்டோவோட காலை தட்டி விட்டு டிச்சுக்குள்ள விளை வச்சிருப்பான். வெளியே வந்து நிப்பான். ஸ்மெல் தாங்க முடியாது. முகினோ மூக்க பொத்துவாரு. போருட்டோ இதுக்கு தான் ஏன் சொன்னன்பான். நீ பண்றது ஒன்னும் சரியில்லை, நான் இங்கேயே புரட்சியை வெடிக்க வைக்க போறேன்ட்டு கத்துவான். முகினோ என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு காட்டி கொடுக்க பாக்குறியா, கம்மனு வாடா, கூடவே நம்ம தப்பிச்சு போறக்கு சீக்ரெட் ப்ரூட்டையும் கண்டுபிடிச்சிருக்கோன்பான். போருட்டோ என்னதுன்னு கேட்கவும் சாக்கடையை கை கட்டுவான். போருட்டோக்கு சும்மா விழுந்திருந்துச்சதுக்கே அருவருப்பா இருக்கும். முகினோ டைவ் அடிச்சு ரூட்டை யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாரு. மனசே இருக்காது போருட்டோக்கு. இதுக்கப்புறம் கோனஹாமருவை காட்டுவாங்க. சாரடா போருட்டோ ஓகேவா இருப்பானான்னு கேட்பா. கோனஹாமரு நம்ம டீம் மேக் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேன்பான். சாரடாக்கு குழப்பமா இருக்கும். கோனஹாமரு போருட்டோ அண்ட் முகினோ சேர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைன்பான். சாரடா அதுவும் சரிதான்பா. கோனஹாமரு வருந்திலாம் பிரயோஜனம் இல்ல, ஏதாவது கண்ணுக்கு சிக்குதான்னு பாக்கலான்பான். இதுக்கு முன்னாலே ஒரு ஷாப் ஓனர் கிட்ட தானே இன்டெல் கேதர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை பத்தி சாரடா மென்ஷன் பண்ணவும் கோனஹாமரு செம்ம ஐடியா கொடுத்துருக்க போன்ட்டு கிராசாக்கியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். சாரடா அதை பார்த்து ஷாக் ஆகவும் கோனஹாமரு இந்த நாள் கிராசாக்கிக்கு பெரிய தொகை வரதா இருந்துச்சுலன்பான். சாரடா ஆல்ரெடி எந்த தகவலை வச்சு புது தகவல் தெரிஞ்சுக்க போறீங்களான்னு கேட்பா. கோனஹாமரு சாரடா கிட்ட ஷாப்புக்கு வெளியவே நில்லு, அசம்பாவிதமா ஏதாவது நடந்தா நீ உள்ள வந்துருன்பான்.
கிளம்பியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பொருட்டோவை காட்டுவாங்க. ரிச்சோ எஸ்கேப் ரூட்டா வச்சு வெளியே வந்திருப்பாங்க. நல்ல வேலையா கிணறு பக்கத்தாலே இருக்குன்ட்டு பொருட்டோ தண்ணி எடுத்து மேல ஊத்திப்பான். ஸ்மெல்லாம் போயிடுச்சு போல இருக்குன்ட்டு 2 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. முகினோவும் கன்ஃபார்ம் பண்ணுவான் பொருட்டோ அப்படின்னா சாரடா சென்சேவோட போய் ஜாயின் ஆயிக்கலாம்லன்பா. பார்த்தா அங்க இருக்க ஒருத்தன் டாக் யூஸ் பண்ணி பொருட்டோவை சேஸ் பண்ணிருப்பான். நாயோட மூக்க ஏமாத்த முடியாதுல்ல, அப்படிதான் மாட்டிருப்பாங்க. முகினோ இப்ப கூட இதையும் ஒரு பாடமா கத்துக்கணும்பா. இப்ப கூடவா ஏன்பா பொருட்டோ. முகினோ ஷினோபின்கிறவன் எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் காமா அதை ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து புதுசா கத்துக்கணும்பா. சீரியஸாவையா பேசிட்டு வரேன்பா பொருட்டோ. கிரசாக்கியா போன கோனஹாமருவை காட்டுவாங்க. கல்பிட் பிரதர்ஸ் எல்லாம் அந்த 4 பேர்த்த பத்தி விசாரிப்பான். அந்த ஷாப் ஓனர் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா அவங்கள பத்தி விசாரிக்கிறேன்னு கேட்பான். கிரசாக்கி நான் அவங்களுக்காக ஒரு சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், எனக்கான சம்பளத்தை கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க, காசு இல்லாம நான் என்ன அவங்கள சும்மா விட்டுருவானு கேட்பான். சரி லாஸ்டா அவங்கள விட்னஸ் பண்ண ஒரு ஆள் கூட இருக்கு, நீ இங்கே இரு நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்பா. கோனஹாமரு அங்க 2 அடியாட்கள் இருக்கிறத நோட் பண்ணுவான். இதுக்கப்புறம் பொருட்டோவை காட்டுவாங்க. எப்படியும் மேனேஜ் பண்ணி தப்பிச்சிருப்பாங்க. இந்த ஸ்மெல் என்ன போகவே போகாதான்பா பொருட்டோ. முகினோ ஆனா நாயோட மூக்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்பா. பொருட்டோ என்னதான் செய்யறதுங்க போது முகினோ இப்போதைக்கு 2 டீம் சந்திக்கிறத பத்திலாம் யோசிக்க வேண்டாம், சீக்கிரமா கிராமத்தை விட்டு வெளியேறக்கான ஷார்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்கணும்பா. பொருட்டோ ஷார்ட் ரூட்டான்ட்டு முன்னால போவான். முகினோ அப்பதான் மத்தியில மாட்டாம தப்பிச்சு போறதுக்கு ஈஸியா இருக்கும்பா. பொருட்டோ அதுக்கப்புறம் பில்டிங் விட்டு பில்டிங் தாவுவான். முகினோக்கு இது சரியா படாது. ஏன்னா மேல போனா எல்லாத்துக்கும் விசிபிலிட்டி ஈஸியா இருக்கும் இல்லையா, ஈஸியா மாட்டிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கனால என்னடா பண்றேன்ட்டு கோவப்படுவான். பொருட்டோ இதான் ஷார்ட் ரூட்ன்ட்டு மேல போயிருவான். முகினோவும் வேற வழியே இல்லாம பின்தொடருவான். கிரசாக்கியா போனா கோனஹாமரு வகையா மாட்டிருப்பான். இதெல்லாம் என்னதுன்னு வேஷத்தோடவே கேட்கும் போது ஷாப்கீப்பர் என்னோட இன்டெல் நெட்வொர்க்கை சாதாரணமா இட போட்ட போலயே உன்னை லீவ் ஷினோபின் கூப்பிட்டுக்கலாம் தானேன்ட்டு கிரசாக்கிய பத்தின தகவல் என்கிட்ட இருக்கு, எங்கேயோ தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டுல இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கான்பா. கோனஹாமரு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்பான். அடியாட்கள் காசு கொடுத்தா போதும் என்ன வேணாலும் செய்வாங்கன்ட்டு அதையே முடிச்சு விடுங்கடான்னு ஆர்டர் கொடுப்பான். ரூஃபை உடச்சிருப்பா சாரடா. சென்சே இந்த பக்கம் வாங்கன்னு கோனஹாமரு மேல வந்திருப்பான். ஷாப்கீப்பர் அவங்கள தப்பிக்க விட்டுறாதீங்கன்னு ஆர்டர் கொடுப்பான். பார்த்தா ஊரே சேர்ந்து இவங்களை சுத்து போட்டிருக்கோம். லீவ் ஷினோபி தானே இவங்க டார்கெட்டா இருந்திருக்கும். அதனால கோனஹாமரு எப்படா இவ்வளவு சீக்கிரமா ஒண்ணு கூடுறீங்கன்னு பாப்பான். சாரடா நல்லா சுத்து போட்டாங்கன்பா. பொருட்டோட வாய்ஸ் கேட்கும். இங்க பாருங்கன்னு பார்த்தா ஏர்ஷிப்ல இருப்பான். கோனஹாமரு பார்க்க போனான்னு யோசிக்கிறப்பவே சாரடா கண்டிப்பா அவன் திருடி இருப்பான்பா. பொருட்டோ ஏர்ஷிப்ல இருந்து ரோப்பு தூக்கி போடுவான். எஸ்கேப் ஆயிருப்பாங்க எல்லாரும். பார்த்தா இந்த ஏர்ஷிப்பை ஓட்டுறது முகினோவா இருப்பான். நாங்க ஆள் இல்லாத ஏர்ஷிப்பா பார்த்து தூக்கிட்டு வந்துட்டோம். சொல்ல கஷ்டமா இருந்தாலும் இதெல்லாம் பொருட்டோ ஐடியா, இதனாலதான் நம்ம இப்ப தப்பிச்சோன்போம். பொருட்டோ இதெல்லாம் ஒரு மேட்ரா, நான் இதை ஐடியா பண்ணதுக்கு ஒரே ரீசன் இவ்வளவு மேல இருக்கப்ப என் ஸ்மெல்லா ஒரு மேட்ராவே இருக்காது, கூடவே கல்பிரிட்ஸையும் ஈஸியா பிடிச்சிடலாம். ஒரே கல்லுல 2 பாங்கன்பான். இதுக்கப்புறம் கல்பிரிட்ஸ் எந்த டைரக்ஷன்ல போனாங்கிறத தேடுறத யோசிப்பாங்க. பொருட்டோ எவ்வளவு தூரம் போயிருந்தானே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் நம்ம கிட்ட தான் இந்த ஏர்ஷிப் இருக்குல்லன்பான். முகினோ இருந்தாலும் லீட்ஸ் இல்லாம என்ன பண்றதுன்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா ஏர்ஷிப் தாக்குதலுக்குள்ளாகும். பார்த்தா கீழே இருந்து மிசைல் லான்ச்சர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி குணாயில பேப்பர் பாம் கட்டி அடிச்சிருப்பானுங்க. ஏர்ஷிப் அதோட செயல்பாட்டை இழந்துரும். இதை இனியும் சமாளிச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் பாரு முகினோ. பொருட்டோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு கிராமத்தை விட்டு வெளியேறன்பான். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பில்டிங்ல மோதி ஏர்ஷிப் கிராஷ் ஆயிரும். எப்படியோ எல்லாரும் காயம் இல்லாம தப்பிச்சிருப்பாங்க. கோனஹாமரு ஓகேவான்னு கேட்கறப்ப நல்லாவே இருக்கும்பா. பொருட்டோ சாரடா கிராமத்தை விட்டு வெளியே போயிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்பா. முகினோ தான் சுத்து போடுறத நோட் பண்ணிட்டு விஷயம் மோசமாக போகுதுன்பா. பார்த்தா ரவுடி பசங்க மொத்தமா சுத்து போட்டிருப்பாங்க. பொருட்டோ ஒரு சின்ன பையனை காப்பாத்திருப்பான் இல்லையா, அவன் ட்ரெயின் ஹோல்ல இருந்து வெளியே வந்து கூப்பிடுவான். பொருட்டோ நீ அந்த பையன்லன்னு நோட் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப முக்கியம், முதல் வாங்கையான்பா. அந்த பையன் ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. எப்படி ஒரு வழியில இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுவான் பொருட்டோ. கோனஹாமரு இது யூஸ் பண்ணப்படாத ட்ரைனேஜ் சிஸ்டம் போலன்பா. கட்டார எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதை பத்தி பெரியவங்க யாருக்கும் தெரியாது, நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காம வரலான்பா. இருந்தாலும் எங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்கவும் உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேளுங்க, டீட்டெயில் அவன் சொல்லுவான்பா. பொருட்டோ ஃப்ரெண்டான்ட்டு யாருன்னு யோசிப்பான். பார்த்தா மிட்ஸ்கி இருப்பாங்க. பொருட்டோ சாரோட எப்படி இருக்கீன்னு கேட்பாங்க. நல்லாவே இருக்குன்பா மிட்ஸ்கி. கோனஹாமரு இருந்தாலும் இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்பான். மிட்ஸ்கி குணமானது சீக்கிரம் பார்க்கலாம்னு வந்தேன், கூடவே இந்த பொண்ணையும் கூட்டிட்டு இருந்தான். பார்த்தா கோனாவை மிட்ஸ்கி தானே காப்பாத்திருப்பான். கோனா கட்டாராவோட தங்கச்சியா இருந்திருப்பா. அவங்க அண்ணங்கிட்ட மிட்ஸ்கி தான் தான் லைஃப் ரிஸ்க் பண்ணி என்னை காப்பாத்தினதா சொல்ல வந்தான். கட்டாராவும் ஹெல்ப் பண்ணிருப்பான். தங்கச்சியை பாதுகாத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது சாரடா அப்ப கோனாவை மிஸ் யுபினா ஹாஸ்பிட்டல்ல போட்டது நீயாடான்னு கேப்பா. கட்டாரா என்கிட்ட பணம் இல்ல, அதனாலதான் வேற வழி இல்லாம அதை செஞ்சேன்பான். கோனஹாமரு எப்படியோ ஒண்ணு நல்லது செஞ்சா நல்லது நடக்குங்கிற ஏத்த மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்குன்பான். மிட்ஸ்கி இப்பதான் பொருட்டோ மேல வந்து வியர்டா ஸ்மெல் வரத நோட் பண்ணிட்டு கேட்கவும் பொருட்டோ அதெல்லாம் பெரிய கதை விட்டுறான்பான். இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு பேசிப்பாங்க. கோனஹாமரு வந்த ஷினோபிஸ் ஒரே மாதிரி தானே இருந்தாங்கன்பான். பொருட்டோ ஆமா அவங்களோட கம்மலை நோட் பண்ணீங்களா, இவங்க தான் கிரிசாக்கியையும் வேஷம் போட்டு ஏமாத்தினவங்கன்பான். அப்படின்னா அவனுங்க அப்பையிலே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்களான்னு கேப்பா சாரடா. முகினோ இருக்கலாம், கூடவே யாரும் கடக்க முடியாத பேரியரை கடந்து போயிருக்கானுங்க, ஒரு ஸ்டெப் நம்மளை விட முன்னால இருந்திருக்காங்கன்பான். கோனஹாமரு சாக்கியாவையும் கொண்டிருக்காங்க, ஹாஷிராமா செல்ஸையும் கூடவே திருடி இருக்காங்கன்பான். சாரடா அவங்க எந்த கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு கூட தெரியாதுன்பா. கோனஹாமரு இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு லீடு இந்த பாய்சன் தலான குணாயின்னு டேபிள் மேல எடுத்து வைப்பான். முகினோ கல்பிரிட்ஸ் தேடுறதுக்கு இது ஹேண்டியா இருக்குன்பான். பொருட்டோ நம்ம இப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல அவனுக்கு லேண்ட் ஆஃப் சைலன்ஸே தாண்டி இருப்பாங்கன்பான். மிட்ஸ்கி அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல, மிஸ் யுபினா சொல்லியிருக்காங்க, ஹஷிராமா செல்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாம போனா அதை கட்டுப்படுத்த முடியாம அதிக ரிஸ்க் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்பான். சாரடா அப்படின்னா அதை ரஃபா ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையான்னு கேப்பா. கோனஹாமரு இப்பதான் புரிய வருது, நம்மள மாட்டி விட்டதே அவங்க டைம் பை பண்ணணும் தான்பான். பொருட்டோ ஆனா எஸ்கேப் ரூட்ங்கிறது நிறைய இருக்குல்ல, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கன்னு கேட்பான். முகினோ அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்பான். கட்டாரா இந்த விஷயத்த
விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. பொருட்டோ எப்படின்னு கேட்பான். தோ இப்படிதானு பசங்க அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்டான ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. கட்டாரா பைப் கிட்ட போயிட்டு மத்த பசங்களோட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். லவுட் அண்ட் கிளியரா இருக்கு கேப்டன். கட்டாரா சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்பாங்க. என்னடா பைப் மூலமால கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு ஆச்சரியப்படுவாங்க பொருட்டோ அண்ட் சாரடா. கட்டாரா நேஷனல் எவனோட தான் வேணாலும் இருக்கலாம், ஆனா அண்டர் கிரவுண்ட் எங்களுதுன்பா. ஒரே மாதிரியான கம்மலை போட்டிருக்கவங்கள கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இது ஒரு மிஷன் ஆர்டர் கொடுக்கவும் சரின்ட்டு பசங்க சர்ச் பண்ணுவாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சு எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்பா. பார்த்தா பசங்க கண்டுபிடிச்சு டொமஸ்டிக் பாத்துல போறாங்க, அதுவும் பார்டரை நோக்கின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் பொருட்டோ மத்தவங்கள இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. மிட்ஸ்கி என்ன இங்க கூட்டிட்டு வரப்பவே ஷார்ட் ரூட்ல தான் கூட்டிட்டு வந்தீங்க, அதுபடி பார்த்தா அவங்கள ஷார்ட் ரூட்ல போய் பிடிச்சிடலாம் தானு கேட்பான். கட்டாரா அதெல்லாம் ஜுஜுபியா போய்க்கலான்பா. முகினோ தேங்க்ஸ் மட்டுமே உங்களுக்கு சொன்னா பத்தாதுன்பா. பொருட்டோவும் புகழவும் கட்டாரா வெக்கப்படுவான். நிறுத்துறீங்களான்பா. என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு கைமாற அதை கூட செய்ய வேண்டாமா, வாங்க உங்களை பார்டர் கிட்ட கொண்டு போய் விடுறான்பா. போனா கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்கன்பா. இதுக்கப்புறம் கிராமத்துல இருக்க டீப்பாவை காட்டுவாங்க. ஹோட்டல்ல அவனுக்கான டிஷ்ஷஸ் சாப்பிட்டு சே இதெல்லாம் மண்ணு மாதிரி இருக்கு, ஃபன் பண்ணலாம் தானே வந்தேன், சும்மா இதுக்கு கோன்ட்டு இருக்கேன்ட்டு எந்திரிச்சு போவான். அங்க இருக்க ஷாப் கீப்பர் கிட்ட இந்த காசு வச்சுக்கன்ட்டு வெளியே வரப்ப பார்த்தா அந்த ஷாப்ல இருந்த எல்லாத்தையும் கொண்டிருப்பான். கட்டாரா சொன்னபடியே பார்டர் கிட்ட கொண்டு வந்து விட்டுருப்பான். குட் பை சொல்லுவாங்க. நீ பண்ண உதவிக்கு திருப்பி என்ன செய்யறதுனே தெரியலன்பா. கட்டாரா உங்க பெஸ்ட் கொடுங்க செத்துறாதீங்கன்ட்டு கிளம்பிடுவான். சாரடா பசங்களோட வில் ஸ்ட்ராங்கா இருக்குல்லன்பா. பொருட்டோ ஆமாங்க மோது கோனஹாமரு இதுக்கப்புறமாவும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, சீக்கிரமா அவங்கள போய் பிடிக்கணும், அதனால இங்க நம்ம 2 டீமா ஸ்பிளிட் ஆகலான்பா. பொருட்டோ சாரடா மிட்ஸ்கி ஒரு டீம், கோனஹாமரு முகினோ ஒரு டீம். முகினோ எங்களுக்கு முன்னால இங்க அவங்கள பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க, அவசரப்பட்டு களத்துல இறங்கிட வேண்டான்பா. சாரடா அது எங்களுக்கு தெரியும்பா. பொருட்டோ சீக்கிரம் போய் அவங்கள பிடிக்கலான்பா. கோனஹாமரு முகினோ கிட்ட போலாமான்னு கேட்பான். சாரடா பொருட்டோ மிட்ஸ்கி போலாமான்னு கேட்பா. இதுக்கப்புறம் பொருட்டோ இவ்வளவு தூரம் தான் வந்தாச்சு, ட்ராக் பண்றதெல்லாம் ஈஸி தான்பா. சாரடா இங்க பாரு, ஹஷிராமா செல்காக நிறைய வில்லேஜஸ்ல இருந்து நிறைய ஷினோபிஸ் தேடிட்டு தான் இருக்காங்க, சோ அசால்ட்டா இருக்காத, காட் டவுன் பண்ணிடாதேன்பா. மிட்ஸ்கி இங்கேயே வேற சில ஷினோபிஸ் இருக்காத நோட் பண்ணிருப்பான். பொருட்டோ சாரடா ஜாக்கிரதைன்பா. பார்த்தா அந்த ஷினோபிஸ் லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி தாக்கியிருப்பாங்க. லைட்னிங் ஸ்டைலான்ட்டு செம்ம ஷாக்கா இருப்பாங்க, யாரா அவங்கன்னு. இதோட பொருட்டோ எபிசோட் முடியுது. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் என்னோட ஷார்ட் ஃபில்ம் ரிலீஸ் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் கமெண்ட்ல தரேன், பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பர்சிவர்ஸ்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் பொருட்டோ.